ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தேடுற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதில் 12 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாக சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷனை -20 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வியூ எடிட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் விண்டேஜ் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணுறப்ப நீங்கள் தெரியாமல் வெளியே எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ரைட் சைடு ஒரு அப்பேர் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 100 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு நீங்கள் தெரியாமல் வெளியே எரேஸ் பண்ண இடத்து மேலே ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரிப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் உங்கள் லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கனாவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற இந்த பேக்ரவுண்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் செகண்டாக லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டபுள் எக்ஸ்போஷரவே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்லேயே இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பியூன் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டாக சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் +40 வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஒயிட் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட்லேயே டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா +20 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டின்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு +7 வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செலக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ் மேலே வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸில் எந்த இடம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபேஸோட சென்டரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வரும். ஸோ அதை ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை ஒரு +30 வச்சுக்கிறேன். வச்சுட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா கீழே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் தேர்டாக எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.